அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தமிழ்நாட்டை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? பாளையங்கோட்டை எப்பவுமே திமுக கோட்டை. ஸ்டாலின் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வார். ஆனா பழனிசாமி சொன்னதையும் செய்ய மாட்டார், சொந்தமாகவும் செய்ய மாட்டார்னு கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பழனிசாமிக்கு 11வது தோல்வி சிக்கரை ஒட்ட மக்களும் தயாராகிட்டீங்க. புதிய விடியலை தந்து கடந்த 5 ஆண்டுகள்ல இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை இன்றைக்கு நாம் உயர்த்தி இருக்கிறோம். இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆட்சிக்கு என்ன பேர் வச்சோம் சொல்லுங்க? திராவிட மாடல். நெஞ்சை நிமிர்த்தி சொல்றேன், இந்தியாவே திருப்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டை தலைநிமிர வச்சிருக்கிறோம். களத்துல இருக்கிறது யாரு? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். ஒரு பாட்டே இருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்ல. இதுதான் மோடியினுடைய மாடல். இந்த நிலையில தமிழ்நாட்டில் பாஜகன்னு சொன்னால விரட்டி அடிக்கிறாங்களே, எப்படி தமிழ்நாட்டில் கால் பதிக்கிறது நினைச்சாங்க. தமிழர்களுக்கு துரோகம் செய்ய யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு விலை வீசி பார்த்தாங்க, தேடினாங்க. அப்படி கிடைச்சவர்தான் துரோகத்துல டாக்டரேட் வாங்கின பழனிசாமி. டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் வரக்கூடிய அமித்ஷா ஆட்டுவிக்கும் பழனிசாமி. தலைவர் கலைஞர் ஒரு சிங்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள தலைவர் கலைஞர் பெயரை சொல்ல கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. கலைஞர் பெயரை சொல்ல கூட எந்தவித யோக்கியதையும் கிடையாது. நாம போராடுவது திமுக வெற்றிக்காக மட்டுமல்ல, நம்முடைய கூட்டணியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. மறந்துடாதீங்க. உங்க எல்லாருடைய ஆதரவோட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டை காக்கும், வெல்வோம் ஒன்றாக. இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் அப்பாவை எப்படி வச்சிருந்தாரு? கைதி போல வச்சிருந்தாரு. சொந்த அப்பாவே அப்படி வச்சிருக்கிறவரு நாட்டு மக்களை என்ன பாடுபடுத்துவார் சிந்திச்சு பாருங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தோல்வி பயத்துல எல்லை மீறி பேசுவதற்கு தொடங்கி இருக்கிறீங்க. முதலமைச்சரா என்னுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க எதிர்க்கட்சி தலைவர் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தேர்தல் அதை மக்கள் எடை போட்டு பார்ப்பாங்க, உங்களுக்கு தக்க பதிலடியாக கொடுக்கத்தான் போறாங்க. ஆனா தலைவர் கலைஞருடைய மகனா என்னுடைய உறவை பற்றி ஒரு சொல் பேசக்கூட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. தலைவர் கலைஞரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தலைவர் கலைஞர் ஒரு சிங்கம். வாழ்ந்த காலம் வரை கோடிக்கணக்கான தொண்டர்களை என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளை என்ற ஒற்றை மாத்திரத்தில் கட்டி போட்டிருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். முதுமையால உடல்நலம் சரியில்லாம வீட்டில் ஓய்வெடுத்தார். நினைவாற்றலை இழந்த போது கூட மருத்துவர்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு கேட்டா என்ன சொன்னா தெரியுமா? அண்ணா. அண்ணான்னு சொன்ன பேரறிஞர் அண்ணாவுடைய அன்பு தம்பி அவர். முடியாத நிலையிலே கூட அறிவாலயம் போகணும், முரசொலிக்கு போகணும்னு துடிச்சவர். அவரை யாரும் சிறையில் வைக்க முடியாது. அவருடைய இதய சிறையில தான் நான் உட்பட இங்க இருக்கிற உடன்பிறப்புக்கு அத்தனை பேரும் கூட இருந்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தலைவர் கலைஞர் பெயரை சொல்ல கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. கலைஞர் பெயரை சொல்ல கூட எந்தவித யோக்கியதையும் கிடையாது. 5 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்து இந்த தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்ட ஒரே முதலமைச்சர் தலைவர் கலைஞர். அவருடைய கடைசி ஆசை என்ன? அவருடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவருக்கு அருகே அடக்கம் செய்யணும். அதுக்காக நானே, அப்பாக்காக இல்ல தலைவனுக்காக, நானே உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேனே. என்னுடைய தந்தைக்காக அல்ல, தமிழகத்துடைய தலைவர் அவர். அவருக்கு கடற்கரையில இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேனே, கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்க தலைவரை பற்றி பேச எந்த யோகியதையும் கிடையாது. உங்க யோகியதை என்ன தெரியுமா? உங்களை நம்பி பதவி கொடுத்த அம்மையார் சசிகலாவுடைய காலையே மாறிவிட்டவர் நீங்க. நம்பிய டிடி தினகரனையும் சகோதரர் ஓபிஎஸ் அவர்களையும் முதுகுல குத்துனவர் நீங்க. உங்களுக்கு நினைவு இருக்கா? அம்மையார் ஜெயலலிதா உடல்நல குறைவால சட்டமன்ற அவைக்கு வராமல் இருக்க அதற்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதை ஆதரிச்ச திமுக. இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். இந்தியா முழுக்க வெறுப்பு பிரச்சாரங்கள் நடந்தாலும், மதவாதம் தலை தூக்கி ஆடினாலும், தமிழ்நாடு மட்டும் என்னைக்குமே ஒரு அமைதி பூங்காவாக இருந்திருக்கு. அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இன்னைக்கு வடநாட்டுல பாசிச சக்திகள் தலைவரிச்சு ஆடிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல பூந்து தாக்குறாங்க, இஸ்லாமியர்களை தாக்குறாங்க, வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிக்கிறாங்க.
அசாம் மாநிலத்துடைய பாஜக முதலமைச்சர் இஸ்லாமியர்களை அச்சுறுத்துற மாதிரி சோசியல் மீடியா தன்னுடைய சமூக வலைதளத்துல அவரே பதிவுகள் போடுறார். அதன் பிறகு நாடு முழுக்க மிகுந்த எதிர்ப்பு கிளம்பிச்சு. இப்போ இன்னொரு சம்பவம், ஒரு வாரத்துக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்துல ஒரு போட்ல ரம்ஜான் விருந்து சாப்பிட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் 14 பேரை போலீஸ் கைது செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு கோர்ட்ல பெயில் இல்லைன்னு மறுத்து இருக்கிறாங்க. இப்படிதான் வட மாநிலங்கள்ல சிறுபான்மையினுடைய சமூகங்களை அச்சுறுத்தி செயல்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நிலைமையை தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா பாசிச சக்திகளுடைய ஒரே எண்ணம், ஒரே கனவு அவங்களுக்கு. நிச்சயம் திமுக இருக்கிற வரைக்கும், எங்களுடைய தலைவர் இருக்கிற வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் அதை நாங்கள் நடத்த விடவே மாட்டோம். நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குதா? முதல்ல இவ்வளவு சிறப்பான வரவேற்பு அளித்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 15 சட்டமன்ற தொகுதிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகள் கேட்கலையா? எதுவுமே கேட்கலையா? நான் பேசுறதா கேட்டுச்சா? நம்ம இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற. இப்ப கேக்குதா? மறுபடியும் முதல்ல இருந்து பேசணுமா? ராக் பண்றீங்களா? பாளையங்கோட்டை இருக்கிற இந்த நெல்லைச்சீமைக்கு நான் வந்திருக்கிறேன். அடிமை அதிமுகவோட முதுகுல ஏறி மதவாத பாஜக நிகழ்த்துகிற அரசியல் பண்பாட்டு படையெடுப்புல இருந்து தமிழ்நாட்டை காக்க உங்க ஆதரவை கேட்டு நான் வந்திருக்கிறேன். பழனிசாமிக்கு 11வது தோல்வி சிக்கரை ஒட்ட மக்களும் தயாராகிட்டீங்க. ஏன்னா இப்ப களத்துல இருக்கிறது யாரு? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். ஒரு பாட்டே இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் என்று மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. இந்தியாவை திரும்பி பார்க்க வளர்ச்சி நீடிக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளணும். வெல்வோம் ஒன்றாக. புடவை கடைக்கு போறீங்க, ஒரு புடவை எடுக்க ஒரே ஒரு புடவை ஒரு 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா இப்பெல்லாம் ஏறி போச்சு. 1000 ரூபாய் வரைக்கும் புடவை வந்துருச்சு. ஒரு புடவை எடுக்க எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? இது நல்ல கலரா? நம்மகிட்ட இந்த கலர் இருக்கா? மேட்ச் ஆகுமா நமக்கு? இதை எடுத்து பண்ணால் நம்ம வீட்டுக்காரு சந்தோஷப்படுவாரா? இப்படியெல்லாம் யோசிப்பீங்க. இது சாயம் போகுமா சாயம் போகாதா? இல்லை சுருங்கிடுமா சுருங்காதா? அப்படிலாம் யோசித்து தொட்டு பார்த்து தடவி பார்த்து சிலுக்கா நைலஸா காட்டனா எல்லாம் பார்த்து வாங்குறீங்க ஒரு புடவை. ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் பயன்படுத்துவதற்கு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு, இது போன்ற எந்த பொருளையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க.